இது ரெண்டும் 1.25 இன்ச்சு ரெயின் கன்று. இது வந்து பிவிசி, இது வந்து அலுமினியம். இதோட ரேட் வந்து 2600, இதோட ரேட் வந்து 1800. ரெண்டுக்குமே 800 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் யூசேஜுக்கு வந்து இது நல்லா இருக்குது. ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இது வந்து ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் சுத்தாது அப்படின்னு நின்றுக்கிடும். இதிலே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 180 டிகிரி வச்சுக்கலாம், 90 டிகிரி வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடில் வச்சுட்டோம்னா 180 டிகிரியில் சுற்றும். பாருங்கள் எப்படி சுற்றுமா, இப்படி சுற்றிட்டு வந்துட்டு இந்த நாபு வந்து இதில் போய் டச் ஆகையும் இப்படி திரும்பிட்டு அடுத்து இப்படி சுற்றும். இனி போகக்கூடாது. அடுத்து அப்படியே இப்படி சுற்றும். அதுக்கடுத்து இதில் டச் ஆகையும் இது வந்து 180 டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து நமக்கு எத்தனை டிகிரினாலும் வச்சுக்கலாம், 90 வச்சுக்கலாம், எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே லூஸ் பண்ணி கீழே விட்டோம்னா 360 சுற்றி வரும். சில கார்னருக்குலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லும் சுற்றி வர முடியாது. அதனால் 180 யூஸ் பண்ணி அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இப்போ இதிலே 3 நாசில் கொடுத்துருக்காங்க. 8 mm, 10 mm, 12 mmன்னு. இப்போ 8 mm யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கூடும். அதே இது நம்ம 12 mm யூஸ் பண்ணோன்னா டிஸ்சார்ஜ் கூடும். டிஸ்டன்ஸ் கம்மியாகி தண்ணி விழுத அளவு வந்து அதிகமாகும். இப்போ 8 mm யூஸ் பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும், தண்ணி விழுத அளவு கம்மியாகும். அந்த வித்தியாசம் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் ஆகும்னா, இந்த சைடு ஒரு 30 to 40 அடி, அந்த சைடு ஒரு 40 அடி வரைக்கும் கவர் ஆகும். இந்த பம்போட ப்ரெஷரை பொறுத்து இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் எதுவுமே போட்டு விட்டேன்டா, சும்மா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும். நமக்கு தேவைப்படும் போது கலட்டி மாட்டிக்கலாம். எந்த லீக்கேஜும் இருக்காது, ப்ரெஷரும் நல்லாயிருக்கும், தன்னாலே கலண்டு விழாது. அந்த மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் த்ரெட்டு நல்லாயிருக்கும் மேல் த்ரெட்டை விட. இது நல்லாயிருக்கு. இது பாருங்கள்.